இது வந்து 407 கோச்சுங்க. இதில் வந்து பம்பு சுவிட்சு போச்சு. பம்பு சுவிட்சு கழட்டுறதுக்கு வந்து 23, 24 ஸ்பானர் எடுத்துக்கோங்க. கட்டி பிளேடு திருப்பிலி வச்சுக்கோங்க. ஏன் கட்டி பிளேடு திருப்பிலினா ஒவ்வொரு சுவிட்சு டைட்டாக இருக்கும். அதை லூஸ் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். வீடியோ எப்படி கழட்டுறதுன்னு போட்டிருக்கேன். பார்த்துட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க. ஓகேங்க. ஸ்பானர் கொடுங்க. இழுக்கிறாங்க அந்த பக்கத்து கீழே இருக்காங்க. அந்த கிலோ வண்டி அது மாதிரி தானே கிடைக்கும். இங்கே கிடைக்காதுண்ணே. இங்கே ஆண்டி வீட்லேயும் கிடைக்காதா? ஆண்டி வீட்லையும் கிடைக்காதுண்ணே. கேட்டேன் மெக்கானிக்கிட்ட, இப்போ கிடைக்குமான்னு கேட்டேன். இல்லைப்பா மதுரை 3 சுவிட்சுக்கிறேன் அப்படின்ட்டான். இப்போ துருப்பணி விட்டால் போகுமானே? போகும். அந்த கம்ப்ளைண்ட் அந்த 40 மட்டும் எடுத்து விட்டால் போதும். அந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் போயிடும். ஒரு வாட்டியா நம்ம வாங்க எத்தனை 24 பைக்கில் இருக்காரு. இருக்காங்க எங்க வேலைக்கு என்ன இருக்கோ தேவத்துக்காரனுக்கு என்னதுன்னா கல்யாணத்தை முடிச்சு அங்கிட்டு இழுத்துட்டு போகணுன்றியா, இவங்க எல்லாம் இங்கிட்டு போகணுன்றாங்க. என்ன செய்ய போறாங்க? திடீர்னு ஆஃப் ஆயிருமானே? ஆஃப் ஆகும்ல, கரண்ட் வருதா? ஃபோட்டோ வீடியோ கால் போட்டு காமிச்சேன். இது பிரச்சனை. அந்த ஸ்ப்ரிங் அந்த 40 மட்டும் எடுத்து போட்டு நீ வாட்டில் போய்கிட்டே இரு. இது ஊரில் வந்து மாற்றிக்கோ. மட்டும் ஆஃப் ஆகாது. விருதுநகர் வந்து ஆமத்தூர் வண்டி வந்து நம்ம கணவாய்க்கியில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. அண்ணன் வந்து கூப்பிட்டாரு, வந்தாச்சு. நான் அவசரத்துக்கு அண்ணன் வந்தார். வந்ததுக்காண்டி ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் சிரமம் பார்க்காம வந்துட்டீங்க. பாட்டி ஒரு அனுப்பிவிட்டேன்.